அனைவருக்கும் வணக்கம். நான் திதியோக கரண ஜோதிடர் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசன். நேரலை நாம் இன்றைய பதிவில் தொழில் அல்லது அரசியலில் ஜெயிக்கும் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். மிகவும் பயனுள்ள ஒரு பதிவு. பொதுவாகவே நம்ம தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம் திதியோக கரண ஜோதிட முறையில் நாம் சூரிய பகவானைத்தான் சொல்லுவோம். தொழிலுக்குண்டான காரக கிரகம் அல்லது அரசியலுக்கு உண்டான காரக கிரகம் ரெண்டுமே சூரிய பகவான் தான். இப்போ ஒருவரின் ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் பெற்றிருக்கும் நிலையில் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல தொழில் அமைப்பு அல்லது ஒரு அரசியலில் ஒரு வெற்றி பெறும் அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். எப்போது உங்கள் சூரிய பகவான் பலம் பெறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்தது சோபனம் அல்லது ஹர்ஷனம் அல்லது சுபம் இதில் ஏதோ ஒரு நாமயோகத்தில் பிறக்கிறீங்க அல்லது வனிசை கரணத்தில் பிறக்கிறீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பலம் பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ஜாதக சூரியன் பலமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு தொழில் அமைப்பை அல்லது அரசியல் அமைப்பை கொடுத்து விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த தொழில் அமைப்பு ஏற்பட்டு விட்டது. இதை தொழில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? அப்படியே தொழில் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? பணம் தேவை. இந்த பணம் தேவை அப்படின்னு சொல்லும்போது நம்ம டைரக்டாக தனகாரகன் குரு பகவான் கிட்ட வந்துடணும். ஸோ இந்த தனகாரகன் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். இப்போ தொழில்னாலே ஒருத்தர் பெரிய அளவு முதலீடு போட்டால் தான் தொழில் பண்ண முடியும். இப்போ சிறு சிறு முதலீடுகள்லாம் நான் சொல்ல வரல, நான் பெரிய அளவு முதலீடு. இப்போ அரசியலில் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் இல்லாமல் உங்களால் அரசியலில் உள்ளே போக முடியாது. அப்போ உங்களுக்கு தேவை பெரிய முதலீடு. இந்த பெரிய முதலீடுக்கு தேவை யாருன்னா தனகாரனாகிய குரு பகவான். இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். எப்போது இந்த குரு பகவான் பலமாக இருப்பார்? இப்போ நீங்கள் சூலம் அல்லது வரியான் அல்லது வைதுருதி இதில் ஏதோ ஒரு நாமயோகத்தில் பிறக்கிறீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பலமாக இருப்பார். அல்லது சதுஷ்பாதம் கரணத்தில் பிறந்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு பலம் பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். அல்லது உங்கள் ஜாதக குரு பகவான் போய் ஒரு யோகசாரமும் ஒரு கரணசாரத்தில் இருக்கும்போதும் உங்கள் ஜாதக குரு பலம் பெற்று விட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா குரு அப்படின்னாலே நம்ம ஒரு மதிப்பு மரியாதைக்கு உண்டான கிரகமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நமக்கு பணம் இருந்தாலே சமூகத்தில் தானாகவே மதிப்பு மரியாதை வந்துடும். இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருக்காருன்னா அவர் கண்டிப்பாக மதிப்பு மரியாதை அவருக்கு கண்டிப்பாக தானாகவே அவரை தேடி வரும். ஒரு அரசியலில் ஒரு பெரும் புள்ளியாக இருக்கும்போது அவருக்கு தானாகவே மதிப்பு மரியாதை உண்டாகும். ஸோ இந்த வகையில் பார்க்கும் நம்ம குரு பகவானை அவசியம் பார்த்தே ஆக வேண்டும். அடுத்ததாக சூரிய பகவானும் பலம் பெற்று விட்டார், தொழில்காரகன். குரு பகவானும் தனக்காரகன் பலம் பெற்று விட்டார். 2 பேருமே பலம் பெற்று விட்டார்கள். ஆனாலும் உங்களுக்கு இந்த தொழிலில் நீடித்து நிலைக்க வேண்டும் அல்லது இந்த அரசியலில் நீடித்து நிலைக்க வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஜாதக ராகு பகவான் நன்றாக இருக்க வேண்டும். ஏன் ராகு பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு ஒரு தைரியத்துக்கு உண்டான கிரகம். இப்போ தொழில் அரசியல் வந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே போட்டி, பொறாமை, வஞ்சகம், மிரட்டல், ரவுடிகளின் தொல்லை இல்லாமல் யாராலையும் சாதிக்க முடியாது. இதையெல்லாம் எதிர்கொள்கிற துணிச்சல், தைரியத்தை இந்த ராகு பகவான் உங்கள் ஜாதக ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால்தான் நான் ராகு பகவானையும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ராகு பகவான் எப்போது உங்கள் ஜாதகத்தில் பலப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்தது திருதி அல்லது வேதிபாதம் அல்லது மகேந்திரம் இதில் ஏதாவது ஒரு நாமயோகத்தில் பிறக்கும்போது அல்லது பாலவம் அல்லது நாகவகரணத்தில் பிறக்கும் போதும் இந்த ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருப்பார். ஸோ இந்த அமைப்பில் இப்போ இந்த 3 கிரகங்களும் பலமாக இருக்கும்போது தான் ஒரு ஜாதகர் குரு, சூரியன், ராகு இந்த 3 கிரகங்களும் பலமாக இருக்கும்போது தான் அதுவும் தசாபுக்தி நடத்தும் போது தான் அந்த ஜாதகருக்கு தொழிலில் அல்லது அரசியலில் நிலைத்து நிற்கும், நீடித்து நிற்கும் வாய்ப்பு, கொடிகட்டி பறக்கும் அமைப்பு என்பது அந்த ஜாதகத்தில் இருக்கும். ஸோ நேர்களே, இந்த பிரபலமான தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் அவங்களோட ஜாதகத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற பல தகவல்களை அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.